வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கஸ்டமருக்கு ரெடி பண்ணியிருந்தோம். அவங்க வந்து அட்வான்ஸாக கொஞ்சோண்டு அமௌண்ட் போட்டுக்கிட்டாங்க. அவங்களோட மெட்டீரியல் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ஸ்பேர்லாம் புதுசுலாம் வாங்கி போட்டிருந்தோம். அது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையரோட வீடியோ நம்மளோட சேனலில் இருக்கும். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமேட்டு ரெஸ்பான்ஸே இல்லை. அதனால் அந்த ஆம்ப் வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம வந்து பணத்தை கேட்கும்போது ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இது வந்து நம்மள்ட்ட வச்சுருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணவும் கிடையாது, சும்மாவே தான் இருக்குது இது. அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துரும் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிட்டோம். இதில் அந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கும், இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன். வால்யூம் கண்ட்ரோலு, இது செலக்டர் சுவிட்சு வந்து ஸ்டீரியோ லோ பாஸ் அப்படியே மாற்றியிருந்தோம். இருந்தாலும் இது வந்து இப்போ டம்மி பண்ணி தான் இருக்குது, ஒன்றும் கொடுக்கல. அதை எடுத்தால் ஹோல்ஸ் அப்படியே தெரியுமேன்ட்டு விட்டுட்டேன். இது ஆன் ஆஃப் சுவிட்சு, டாகிள் சுவிட்சு தான் போட்டிருக்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரு, இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரு, இந்த கேபினெட்டு, இதில் இருக்கிற சாக்கெட்டு, ஃபேனு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களது. இதில் இருந்து ஏசி கார்டு இதெல்லாம் அவங்களது. இதில் புதுசாக போட்டதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஹீட்ஸிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 கிலோ வரும் இந்த ஹீட்ஸிங்கு. 6 டிரான்சிஸ்டர் மோனோ. இது வந்து பார்த்திங்கன்னா கேஎம்எஸில் 6 டிரான்சிஸ்டர் மோனோ. அதுக்கு தனியாக சப்பு இந்த பெரிய ரிலேலேருந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு தனியாக சப்பு போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிபி மட்டும் பழசு. ஃபில்ட்ரு, டயோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூவாக போட்டது தான். இது தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட விலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ரேட்டு 4000 ரூபா வரும். தேவைப்படுறவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இதில் நீங்கள் லோடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2 ஓம்ஸ்லேருந்து 8 ஓம்ஸ் வரைக்கும் இதில் நீங்கள் சப்வூஃபர் லோடு பண்ண முடியும். 2 12 இன்ச்சு தாராளமாக இதில் நீங்கள் லோட் பண்ணலாம். 2 4 ஓம்ஸை பேரலல் பண்ணி நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம், சீரியஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 2 8 இன்ச்சு சப்வூஃபர் 10 இன்ச்சாலும் சரி 12 இன்ச்சாக இருந்தாலும் சரி, அதை வந்து இதில் 8 ஓம்ஸாக இருக்கும் பட்சத்தில், ஒரு சப்வூஃபர் 8 ஓம்ஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பேரலல் பண்ணி 4 ஓம்ஸாகவும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து 2 ஓம்ஸ்லேருந்து 8 ஓம்ஸ் வரைக்கும் தாராளமாக சப்போர்ட் ஆகும். 2 12 இன்ச்சு ரன் பண்ணிக்கலாம். ஹீட்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக போட்டுக்கிட்டதுனால ஹீட்டிங் இஷ்யூ சுத்தமாக இருக்காது. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதில் 2 ஹெச்எக்ஸ் சப்வூஃபரு லோட் பண்ணி பார்த்துருந்தோம். 4 ஓம்ஸ் 2 2 ஓம்ஸ் லோடில் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அதிக ஹீட் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஹெவியான ஹீட்ஸிங்கு. ஹீட்ஸிங்கோட திக்னஸை பார்த்துங்க, இதிலே இருக்குது பாருங்கள் ஹீட்ஸிங்கோட திக்னஸ். இது வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி எடுத்துங்க, இல்லை நேரில் வந்து எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். பேக் சைடில் வந்து இன்புட்டு கொடுக்குற இடம் இருக்குது. இதில் இந்த இடத்துட்ட வந்து நீங்கள் கொடுக்குற இன்புட்டை அவுட்புட்டாகவும் எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது சப்பாம்புக்கு போடுற மாதிரி அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுப்போம். இது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கங்க. நன்றி, வணக்கம்.